வழக்கம் போல கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ வந்து கீஃபர் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வந்து குடுக்குறான். என்னது இது? எங்க எல்லாருக்கும் ஃபுட்ஸ். இப்ப நான் ஃபுட் வாங்கிக்கிறதுக்கு நீங்க என்ன எனக்கு காசெல்லாம் குடுக்குறீங்களா? இல்லல்ல. என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. அப்ப வந்து கீஃபர் என்ன சொல்றான்னா, "இங்க பாரு, எனக்கு உன்ன சுத்தமா பிடிக்கவே இல்ல. பட் நீ இந்த செக்ஷன் ஈல சர்வே பண்ணணும்னா, நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டு தான் ஆகணும்." அப்படின்னு சொன்னோனே ஜே கடுப்பாயிடுது. "இங்க பாரு, நானும் அதே தான் சொல்வேன். எனக்கு உன்ன பிடிக்கவே இல்ல. நீ என் வழிக்கு வராத, நான் உன் வழிக்கு வரல. நம்ம 2 பேருக்கும் ஒரே வே கிடையாதுல்ல. சோ நான் உன்ன டிஸ்டர்ப் பண்ணல." அப்படின்னு சொன்னோனே கீஃபர் டென்ஷன் ஆயி, "அதெல்லாம் இல்ல. நான் சொல்றத நீ கேட்டு தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லி ஒரு மாரி சொன்னோனே, இருக்கிற பசங்கலாம் சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. இவளுக்கு ஒரு மாரி ஆயிடுது. "ஓ! அப்படியா? சரி உனக்காக இல்லனாலும் நான் எல்லாக்காக பண்றேன்." அப்படின்னு சொன்னோனே கிளாஸ் பசங்கலாம் ஒரு மாரி ஷாக் ஆயிடுறாங்க. "என்னடா இந்த பொண்ணு இப்படி சொல்றா?" அப்படின்னு சொல்லி ஒரு மாரி கீஃபரே ஒரு மாரி என்ன பேசுறதுன்னு தெரியாம கோவத்துல நின்னுட்டு இருப்பான். அப்ப வந்து கரெக்ட்டா சார் வந்துருவாரா, கீஃபருக்கு ஒரு மாரி காண்டாயிடும். கிளாஸ் முடிஞ்சோனே கேன்டீன் போறா. அப்ப அவ என்ன நெனைக்கிறான்னா, இவங்க என்ன மிரட்டுனாங்கன்னா நான் பயந்துருவேனா? என்ன மிரட்டி இது பண்ணலாம்னு நெனச்சுட்டாங்களா? தப்பான பொண்ணுகிட்ட அவங்க இதெல்லாம் பண்றாங்க. அப்படின்னு பேசிக்கிட்டே அவ போவா. அப்ப வந்து ராக்கி என்னாச்சு? என்ன பண்ற? அப்படின்னு கேட்கவும், இல்ல இல்ல. எனக்கு ரொம்ப பசியா அதனால தான் நான் இப்படி பேசினேன். இந்த ஃபுட் வாங்கி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால தான் கேன்டீன் போறேன் அப்படின்னு சொல்லுவா. ராக்கியும் ஓகேன்னும்போது தூரத்துல இருந்து ஒரு பையன் வருவான். அவன் வந்து கீக்கோ, அவன் செக்ஷன் ஏ சேர்ந்தவன். சரி அவனும் வந்தோனே இவங்க 3 பேர் பேசுவாங்க. அப்ப அவன் கேட்பான், "வாங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து சாப்பிட போலாம்ன்னு." ஜேவும் ஓகே போலாம் அப்படின்ற மாரி தான் போவா. பட் ஏரிஸ பார்த்தோனே, "இல்ல இல்ல நீங்க போய் சாப்பிடுங்க. நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு செக்ஷன் இ போறா. அப்படியே பதுங்கி பதுங்கி போறா. யாருமே பார்த்துறக் கூடாதுடா அப்படின்றதுக்காக தான் அவ போறா. பட் ஃபெலிக்ஸ் பார்த்துட்டு எனக்கு குடு எனக்கு குடுன்னோனே அவனுக்கு ஒரு ஃபுட் குடுக்குறா. பின்னாடி பார்த்தா 4 பேர் நிக்கிறாங்க. "ஓகே, ஓகே. உங்க கத்தாதீங்க. உங்க 4 பேருக்கு தான் நான் தருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் குடுக்குறா. ஸோ அப்ப வந்து ரெட் கலர் மண்டையோட கண்ணாடி போட்டுட்டு ஒரு பையன் வரான். அவன பார்த்தோனே எல்லா பசங்களும் அப்படியே ஜாலியா கத்துறாங்க. "யூரி, யூரி ரிட்டர்ன் வந்துட்டியான்னு." அவன் 2 பை ஃபுல்லா நெறைய ஸ்நாக்ஸ் வச்சு எடுத்துட்டு வந்துறான். இந்த பொண்ண பார்த்துட்டு அவன் அப்படியே ஒரு மாரி பார்க்குறான் மொறச்சுட்டு. "ஏன் என்ன இப்படி பார்க்குற? என் ஃபேஸ்ல ஏதாவது இருக்கா? ஏதாவது டஸ்ட் ஏதாவது இருக்கா?" அப்படின்னு ஒரு மாரி ரியாக்ட் பண்ணோனே அவனுக்கு கோவம் வந்துருது. "யார் இவ? எதுக்கு இங்க இருக்கா?" அப்படின்னு வந்து ஃபெலிக்ஸ்ட்ட கேட்கும்போது சொல்றான், "இல்ல இவ வந்து ஜே இந்த மாரி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா. ஒரு 2 நாளா அவ தான் ஃபுட் குடுத்துட்டு இருக்கா." அப்படின்னு சொல்றான். "கீஃபருக்கு தெரியுமா இது?" அப்படின்னு இவரு கேட்குறான். "ஆ தெரியும். அவன் என்னென்னமோ ட்ரை பண்ணான். பட் எதுவும் இதாகல." அப்படின்னு ஒரு மாரி ஃபெலிக்ஸ் வந்து சொன்னோனே, "ஓகே நான் பார்த்துக்கிறேன்." கிட்ட போறான். "நீ எதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டாக் மாரி ட்ரீட் பண்ற? உன்ன யார் இது பண்ண சொன்னா?" அப்படின்ற மாரி கேட்டோனே அவன் சொல்றான், "நான் வந்து ஜஸ்ட் அவங்களுக்கு ஃபுட்ஸ் தான் குடுக்குறேன். மத்தபடிலாம் வேற எதுவும் இல்லன்னு." சொன்னோனே அவனுக்கு கோவம் வந்து நீ பசங்கலாம் இருப்பாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, "டேய் வந்துட்டியாடா? நீ ஜப்பான்லேருந்து வந்துட்டியா? எங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்த?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல அங்க இருக்கு. ஒரு பேக் ஃபுல்லா வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் உங்களுக்கு தான். ஷேர் பண்ணிக்கோங்க." அப்படின்னு சொன்னோனே எல்லா பசங்களும் ஜாலியா ஓடி போறாங்க. ஸோ அப்ப கீஃபர் போய் பார்க்கும்போது அவன் வந்து ஒரு லாலிபாப் குடுக்குறான் கீஃபருக்கு. அப்ப வந்து கீஃபர் சொல்றான், "ப்ரோ நீ தான் ப்ரோ என்ன பத்தி ஃபுல்லா தெரிஞ்சு வச்சிருக்க." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவன் கேட்குறான், "யார் அந்த பொண்ணு? 2 நாளுக்கு மேல இருக்காளாமே! நீ எதுவும் பண்ணலையா?" அப்படின்னு வந்து யூரி கேட்குறான். "இல்லடா இந்த பொண்ணு டிஃபரெண்ட். இவ வந்து மத்த பொண்ணுங்க மாரி கிடையாது. நம்ம இதெல்லாம் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரு பிளான் மாதிரி. இப்போதைக்கு எனக்கு எந்த பிளானும் இல்ல. பட் நம்ம ஏதாவது பண்ணணும். வந்து வீட்டுக்கு போறா. ஸோ அந்த இடத்துல பார்த்தா ஏஞ்சல் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவங்க மாம் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவளும் போய் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு போறா. ஏஞ்சலா கிட்ட அவ நெறைய கேள்விலாம் கேட்கிறா. செக்ஷன் இ பத்தி எப்படி? அவங்கலாம் ரொம்ப நல்லவங்களா? அப்படி இப்படின்னு கேட்கும்போது அவரு நெறைய விஷயம் சொல்றா செக்ஷன் இ பத்தி. அவளும் வந்து ஓ! அப்படியா? அப்படின்னு அவ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா. ஸோ அதுக்கப்புறமா அவ நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பையன் எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டு இருக்கான். இவளுக்கு என்னன்னா, ரோட் கிராஸ் பண்ணி போகும்போது ஏதாவது நம்மளையும் சேர்த்து ஏதாவது பண்ணிடுவாங்களோ! பிரச்சனை ஆயிடுமோ! அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட கேட்கிறா. "உங்க சண்டைலாம் முடிஞ்சிருச்சா? நான் போட்டுமான்னும்போது" அவன் கத்துறான். "போறதுனா போம்மா ஓரமா" அப்படின்ற மாரி அவன் கத்துறான். சரின்னு சொல்லிட்டு போகும்போது அப்பதான் அவன் திரும்பி பார்க்குறான். "ஏய் ஜே! நீயா?" இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே அவ பாட்டுக்கு நடந்து போணும்னு நெனைப்பா. "ஏய் இரு, இரு நான் வரேன், வரேன்" அப்படின்னு சொல்லும்போது, இவ ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணணும்னு தான் நெனைப்பா. பட் போம்போது "நான் உன்ன வெயிட் பண்ணுன்னு தானே சொன்னேன். நான் உன் கிளாஸ்மேட். என் பேர் சியான்" அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. ஜே சொல்றதுக்குள்ள இவனே அவன பத்தின ஃபுல் இன்ட்ரோடக்ஷன் குடுப்பான். "என்னோட பேர் இது. ஸோ என்னோட ஷார்ட் ஃபார்ம் தான் இது. அண்ட் தென் வந்து எனக்கு இப்படிலாம் இருக்குன்றலாம்" அவன் சொல்லிட்டே வருவான். "நீ ஏதாவது என்ன கேட்கணும்னு நெனைக்கிறியா?" அப்படின்னு வந்து சியான் கேட்கும்போது, சொல்லுவா, "உன்னோட ஏஜ் என்ன?" அப்படின்னு கேட்பா. "நான் இப்படிலாம் இருக்கனால என்ன 12th எடுத்துட்டு வந்து சேர்த்துட்டாங்க." அப்படி இப்படின்லாம் சொல்லுவா. வந்து என்னடா இதுன்ற மாரி அவ பாட்டுக்கு போயிட்டு இருப்பா. "நீ நம்புற தானே? இரு நான் உனக்கு அதெல்லாம் காட்டுறேன்னும்போது" "இல்ல, இல்ல, 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 இல்ல நான் நம்புறேன். எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே கிளாஸ் ரூம் உள்ள போவாங்க. கிளாஸ் ரூம்ல போன உடனே சொல்லுவா, "சியான் நான் இங்க உட்கார்றேன். என் பக்கத்துல உட்காரு சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பவே வந்து கீஃபரும், யூரியும் ஏதோ பிளான் போட்டுட்டு இருப்பாங்க.
ஸோ அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் வந்தோடனே ஜேஜே வந்து சாப்பிடலான்னு போகும்போது சியான் வந்து ஃபுட் கேட்பான். சரி சியானுக்கு அவள் ஃபுட் கொடுப்பா. ஓகே இதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன், போய் சாப்பிடலாம் அப்படின்னு அவள் போவா. போய் சாப்பிடும்போது அவளுக்கு ஒரு லெட்டர் கிடைக்கும். அந்த லெட்டர்ல வந்து மீகா டு கேலிக்ஸ் அப்படின்னு இருக்கும். லவ் லெட்டர்னால ஒரு மாதிரி குஷி ஆயிட்டு எடுத்து வச்சுப்பா. ஸோ அதுக்கப்புறம் நார்மலா கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போகலான்னும் போது ஜெயால ஏந்துக்க முடியாது. அவ ரொம்ப ட்ரை பண்ணுவா ஏந்துக்க, பட் அவளால ஏந்துக்க முடியல. ஸோ சியான் கிட்ட சொல்லி இது என்ன இருக்குன்னு கொஞ்சம் பாருன்னொடனே அவன் சிரிச்சுட்டே ஏய் இதுல க்ளூ இருக்கு, உன் ட்ரெஸ்ல க்ளூ இருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவான். அப்போ வந்து அவ கீஃபர் பார்த்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சைல்டிஷா இல்லை, சண்டை போடணும்னா முன்னாடி சண்டை போடுங்க அப்படின்னு சொன்னோடனே சுத்தி இருக்க பசங்கள்லாம் ஒரு மாதிரி புள்ளி பண்ணுவாங்க. இவளுக்கு கோவம் வந்துடும். கீஃபர் முன்னாடி போயிடுவான். பின்னாடி வந்து சியான் ஃபெலிக்ஸ்லாம் போகும்போது அவ கத்துவா எனக்கு ஹெல்ப் பண்ணு ஃபெலிக்ஸ், சியான் எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு ஃபுட் எல்லாம் கொடுத்தேன்ல. பட் பாய்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க பண்ணாதீங்க, எல்லா பாய்ஸும் போயிட்டாங்களான்னு பார்த்துட்டு சரி ஓகே ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பின்னாடி வந்து சியான் நிப்பான், முன்னாடி வந்து ஃபெலிக்ஸ் நிப்பான். நான் 1 2 3ன்னு சொல்லு நீ எழுந்துரு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பிளான் போடுவாங்க. பட் வந்து ஃபெலிக்ஸ் சொல்லுவான் 3னா எக்ஸாக்டா 3 தானா ஜே அப்படின்னு. அப்போ வந்து ஜேஜே ரொம்ப கோவத்தோட கத்துவா 3 தான் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 சொன்னா ஏந்துக்க முடியல. சரி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது இந்த வாட்டி அவ ஃபோர்ஸ்ல எழுந்துக்கும் போது ட்ரெஸ் கிழிஞ்சிரும். அப்போ வந்து சியான் ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சோடனே அவளுக்கு கோவம் வந்துடும். அப்போ வந்து அவன் போட்டிருப்பான்ல எல்லோ கலர்ல ஒரு ஜாக்கெட் மாதிரி, அதை வந்து கொடுப்பா. அவனும் போட்டுட்டு 2 பேரும் நடந்து போவாங்க. அந்த மேம் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல உனக்கு செக்ஷன் வேணான்னா சொல்லு நான் மாத்துறேன்னு, அந்த மேமையும் அவ பாப்பா. ராக்கி வந்து கேட்பா என்னாச்சு ஜே நீ ஓகே தானே அப்படின்னு சொன்னே சியா நின்று ரிப்ளை பண்ணிட்டு இருப்பான். பட் ஜேஜேக்கு ரொம்ப கோவம் வந்துடும். கீஃபருக்கும் இவரையும் இருக்கிற இடத்துக்கு அவ போறான், கடகட நடந்து போறா. அவ பின்னாடியே சியானும் வரும். ஜே எங்க போற ஜே அங்க போகாது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வருவான். அப்போ வந்து அவ கீஃபர் என்ன நீ துரத்தணும்னு நினைக்கலையா, உன்னால முடிய நினைக்கலையா, கேம் ஆன் முடிஞ்சா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ போட்டிருந்த அந்த எல்லோ கலர் ஜாக்கெட் எடுத்து கீஃபர் மேலேயே வீசிடுவான். ஸோ வீசினோடனே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ வீசிட்டு அவ நடந்து போகும்போது நிறைய பசங்க கிண்டல் பண்றாங்க, அவ ட்ரெஸ் கிழிஞ்சிருக்குல்ல. அப்போ வந்து அவ ஒரு மாதிரி கோவத்துல காட்டிட்டு அவ கையில ஒரு ஃபிங்கர் காட்டிட்டு அவ வந்து வேகமா நடந்து போறா. அப்ப வந்து சியான் வந்து இவளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, பைத்தியம் மாதிரி பண்றா அப்படின்னு ஜே அப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே போறான். ஸோ இதோட தான் இந்த எபிசோட் முடியுது.